தம்பி நீ இன்பாக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டல்ல. ஆனா வேணான்னு விட்டுட்டு போனவங்கள திருப்பி தேடி போறது நல்லதா? தப்பா? அப்படின்னு. தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. சரியா? என் சைட்லேருந்து கேட்ட அப்படின்னா, அது தப்பே கிடையாது. கரெக்ட்டு தான். ஏன் அப்படின்னா, ஆ என்கிட்ட கேட்டன்னா, நான் வந்து என்னோட சைட்ல இருக்கிற லவ் வந்து உண்மையானதா இருக்கும். பியூரா இருக்கும். சரியா? ஆ உண்மையா லவ் பண்ணியிருப்பேன். ஸோ விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசுல எப்பயுமே இருந்துட்டுருக்கும். எனக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அத விட்டுறணுன்ற எந்த ஒரு மைண்ட் செட்டுமே எனக்கு இருக்காது. என்ன விட்டு அது போறதா இருந்தா கூட நான் விட மாட்டேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாரி. ஈகோங்கிறத தூக்கி போட்டுருவேன் புரியுதா? என்ன ஹர்ட் பண்ணாலும், என்னதான் ஹர்ட் பண்ணாலும், என்னதான் அசிங்கமா பேசினாலும் நான் அத பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். பட் நான் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு என் பிசினஸ் இருக்குல்ல. என் பிசினஸ் என் கைய விட்டு போறதா இருந்தா கூட நான் விட மாட்டேன். ஏன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் பிசினஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புரியுதா? அவ்ளோ லவ் பண்றேன் என் பிசினஸ. ஸோ, அதனால அது கூட நான் விட மாட்டேன் புரியுதா? நான் அதில க்ரோ ஆகுறதுக்கு என்ன வழி உண்டோ அதான் பார்ப்பேன். ஸோ, அதே மாரி தான் ரிலேஷன்ஷிப்லயும் என்னதான் அவங்க ஹர்ட் பண்ணாலும், அத பெருசா எடுத்துக்க கூடாது புரியுதா? என்ன பொறுத்தவரை என்ன அப்டின்னா, இப்போ பேசலன்னா கூட 1 இயர் அப்புறம் அவங்க வந்து பேசினா கூட நான் அந்த ஈகோ மனசுல வச்சுக்க மாட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு அகைன் திருப்பி நார்மலா பேசுவேன். ஸோ அதான் என்னோட ஒரு அழகான ஒரு குணம். புரியுதா? அந்த மாரி அழகான குணம் உங்களுக்கு இருக்குன்னா, அத வச்சுக்கோங்க விட்டுறாதீங்க. ஓகே. டாட்டா, பாய் பாய்.